ம், மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, ம், தொண்டர்கள் நாடு முழுசும், ம், அது வரைக்கும் அவங்களுக்கு மையம் வேறவா இருந்தது. ம், ஆர்எஸ்எஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குடும்பம் மையமா இருந்து குடும்ப மேம்பாடு தான் முக்கியம் சொல்லிட்டு அதுக்காக சம்பாதிப்பாங்க, அதுக்காக படிப்பாங்க, ம், அதுக்காக வேலை செய்வாங்க, அதுக்காக சம்பாதிப்பாங்க. ம், அப்படிதான் இருக்கும். ம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மையமாக மாறும் ம், வாழ்க்கையில. ம், ஆர்எஸ்எஸ்க்கு வந்த பிறகு ம், இந்த ஸ்வயம் சேவகர்கள், சங்க தொடர்பு சேர்ந்த மற்ற இயக்கத்தை தொண்டர்கள் எல்லாருக்குமே ம். பாரத மாதா மையமாக மாறுவோம். ஓ! பாரத நாடு மையமாக மாறும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த நாட்டுக்காக வாழ்க்கையை மாற்றி அமைச்சுப்பாங்க. இந்த நாட்டு வளரணுங்கிறதுக்காக குடும்பத்தை உதாரண குடும்பமா மாத்துவாங்க. ம், இந்த நாட்டுக்காக சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் சீர்படுத்திப்பாங்க. ம், இந்த நாட்டுக்காக நேரம் கொடுப்பாங்க. ம், இவங்களுக்கெல்லாம் ஸ்வயம் சேவகர்கள், இவங்கள காரியகர்த்தர்கள்னு பேரு. ம், இப்படி கொடுக்க 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 சில பேர் மனசுல ஏன் பாரத மாதாவே வாழ்க்கை பணியாக கூடாது, மையமாக பாரத மாதா இருக்கா, ம், அவளுக்காக வாழ்க்கை சமர்ப்பணம் பண்ணா எப்படி? ம். அப்போதான் இந்த குருவோட பேச்சு காதுல விழுது. செல்வத்தை தந்தேன், உடல் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன், என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் குருவே உந்தன் பாதத்தில் நானே அர்ப்பணம். அப்படி முடிவு பண்றாங்க. வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணம் பண்றாங்க. அப்படி நாடு நெடுகிலும் ஒரு 4000 4500 பிரச்சாரகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. முழு நேர. முழு நேரம் பாரத மாதா பணியே தலையாய பணி. ம், இவங்க வாழ்க்கையில 2 செய்யக்கூடாது. ம், ஒண்ணு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ம்ஹ்ம். இன்னொன்னு காசு சம்பாதிக்கணும். இது 2 தானே வாழ்க்கையில பிரதானம். ஆமா. இது 2ம் இவங்க செய்ய மாட்டாங்க.